இப்ப பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கடக ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் என்னன்னா சந்திரன். அவர்தான் உங்களோட உடல், உள்ளம், மனசு, உங்களுடைய செயல்திறன், நேச்சுரல் டெண்டன்சி என்று சொல்லப்படுகிற உங்களுடைய பர்சனாலிட்டியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக கடக லக்னத்தோட அதிபதியாகிய, கடக ராசியோட அதிபதியாகிய சந்திரன் வருகிறார். அவர் எந்த அளவுக்கு திருட்பலம் பெறுகிறார், ஒளி பெறுகிறார். பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறப்ப பிறந்திருக்கீங்களா, அமாவாசைக்கு அருகில் இருக்க பிறந்திருக்கீங்களா, அமாவாசைக்கு அருகில் இருந்தாலும் அந்த அமாவாசை தோஷத்தை நீக்குவதற்காக குரு பார்வை பெறுகிறதா, குருவோட சேர்ந்திருக்குதா, சுக்கிரன் பார்வை பெறுகிறதா, சுக்கிரனோட சேர்ந்திருக்குதா, சுபர்களின் தாக்கம் இருக்கும் பொழுது ஒரு திருட்பலம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற பாவகிரகத்தோட சேர்க்கையிலேயோ பார்வையிலேயோ இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகர் டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரியான ஒரு, அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறப்ப தான் எத்தகைய ஒரு வாழ்க்கைங்கிறது தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போறாருங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.